இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் நம்மை சேர்த்துக் கொள்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 27:10 நான் வாசிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்கிற தேவன். அநேக நேரத்திலே நாம் அநாதைகள் ஆக்கப்பட்டது போல ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கிற சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். அநேகருடைய வாழ்க்கையிலும் அதை பார்த்திருக்கிறேன். அநாதை போல எனக்கு தெரிகிறது, எனக்கென்று யார் இருக்கிறா, என்ன இருக்கிறது என்று சொல்லி புலம்புகிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் யார் கைவிட்டு விட்டாலும், எந்த சூழ்நிலை நமக்கு சாதகமா இராவிட்டாலும், ஒருவரை தனிமைப்படுத்தப்பட்டாலும், உதறி தள்ளினாலும், அற்பமாய் எண்ணி புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வாராம், உதவி செய்வாராம், தள்ள மாட்டாராம். நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் எப்தா என்கிற ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை அவர் குடும்பத்தார் சேர்த்துக் கொள்ளாமல் துரத்தி விடுகிறார்கள். அவன் தூரமாய் போய்விடுகிறான். போய் அங்குள்ள ஜனங்களோடு, அங்குள்ள ஒரு கூட்டத்தோடு அவன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். இந்த எப்தாக்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்னவென்று சொன்னால், எல்லா காரியத்தையும் ஆண்டோடைய சமூகத்திலே போய் சொல்லுவான். அந்த விதமாய் பயிற்றுவிக்கப்பட்டாரா அல்லது தெரிந்து கொண்டாரா தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு காரியமானாலும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அதை கர்த்தருக்கு தெரியப்படுத்துவார். ஆண்டுடைய நடத்தலுக்காய் காத்திருப்பார், காரியங்களை செய்வார். இதனால் நாட்கள் வந்தது. அதே துரத்திவிட்ட ஜனங்களே எப்தாவை தேடி வந்து, நீர் எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு விட்டது. தலைவனாக இருந்து நியாயம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்தினார். இன்னைக்கு யார் நம்மளை புறக்கணிக்கிறார்களோ, யார் நம்மை புரிந்து கொள்ளவில்லையோ, யார் நம்மை தேவைகள் என்று தூக்கி எறிகிறார்களோ அல்லது கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ, கர்த்தர் நம்மை ஆதரித்து கை தூக்கி விட்டு ஒரு நாள் உயர்த்தி எந்த இடத்தில் தள்ளப்பட்டோமோ அதே இடத்துல நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அதுதான் ஆண்டவருடைய செயல். அநேக நேரம் நாம் சோர்ந்து விடுகிறோம். அநேக நேரம் மற்றவரிடம் போய் காரியங்களை சொல்ல விரும்புகிறோம். எனக்கு மனசுல கஷ்டமா இருக்கு, யார்ட்டையாவது போய் அந்த பாரத்தை இறக்கி வைத்தா நல்லா இருக்கும், ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். இங்குதான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. மனிதர்கள் ஒரு மனிதனுடைய பாரங்களை மாற்ற முடியாது, லகுவாக்க முடியாது. ஒருவேளை ஆறுதல் படுத்தலாம், 4 வார்த்தைகளை சொல்லலாம், ஆனால் அது ஒரு நிரந்தர ஆறுதலை கொண்டு வர முடியவில்லையே. அதனால் இன்னும் பிரச்சனைகள் தானே பெருகுகிறது. மாறாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லி அவரை சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளுவோம். ஒரு அருமையான குடும்பம், தகப்பனும் தாயும், அருமையான ஒரு பெண் குழந்தை. சிறு குழந்தையா இருக்கும் பொழுது தகப்பன் திடீரென்று தன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க நேரிடுகிறது. தாய் மரணப்படுக்கையில் இருக்கிறார். என்ன செய்வது இந்த பிள்ளைக்கும் தெரியவில்லை. இது விவரம் தெரியாத ஒரு சிறு பிள்ளை. அந்த தாய்க்கு ரொம்ப துக்கம். பிள்ளைய யாரு பாப்பா, என் பிள்ளை அண்ணாதே ஆயிடுவாரு, ஆனாலும் என் பிள்ளை என்னோடு சேர்த்து கொண்டு போட முடியாது, சேர்த்து கூட்டிட்டு போக முடியாதே. கர்த்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் அல்லவான்னு அந்த பிள்ளையோடு கூட ஆண்டவரை பற்றி அதிகமா சொல்லுகிறார். ஏசப்பாவை சார்ந்துக்கோ, அம்மா ஏசப்பா கிட்ட போயிருவானால் நீ ஒரு நாள் வருவானா, நீ சோர்ந்து போயிடக்கூடாது, எதுனாலும் உனக்கு ஏசப்பா தான். ஏசுவை கூப்பிட்டீன்னா அவர் உனக்கு உதவி செய்வார், உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இப்படியே பயிற்றுவிக்கிறார்கள். ஒரு நாள் அந்த தாயினுடைய வாழ்க்கையை முடிந்து விடுகிறது. அடக்கம் பண்ணப்பட்டு எல்லாம் முடிந்தவுடன் இந்த பிள்ளைக்கு ஒரே கவலை. யார் சொல்லியும் கேட்காம அழுதுட்டே இருக்கிறா. மாமா வீட்டுக்கு வா, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம். ஒன்னும் அவளுக்கு புரியல. ஒரே ஒரு வார்த்தை, ஏசப்பா எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு, ஏசப்பா நீ பாத்துக்குவேன்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி அழுதுட்டே இருக்கிறா. ஒரு நாள் அப்படியே அந்த அம்மாவை அடக்கம் பண்ண பகுதிக்கு அந்த பிள்ளை போய் அங்கேயே உட்கார்ந்து அழுதுட்டே அப்படியே தூங்கிருதா. அப்போ ஒருத்தர் அப்படியே வராரு, ஒரு பெரிய ஆள் அப்படியே வரும்போது, என்னடா ஒரு சிறு பிள்ளை அனாதை போல இங்க இருந்து தூங்கிட்டு இருக்குது இந்த தனியான இந்த இடத்துல தட்டி எழுப்புறாரு. கண் முழிச்சு பாக்குறா. யாரு என்னன்னு சொல்லும் போது அது நடந்ததெல்லாம் சொல்றா. எங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க, ஏசப்பாவுக்காக காத்துட்டு இருக்கிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்வேன்னு இருக்கிறான்னு சொல்லி அழுதுட்டே இருந்திருக்கிறான். ஆமா, நான் உன்னை பாத்துக்கிறேன், ஏசப்பா தான் என்னை அனுப்புனாரு, நான் உன்னை எல்லாவற்றிலும் கவனிச்சுக்கிறேன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுதே. அந்த மனிதரோடு கூட போகிறாள். அவர் சொந்த மகள் அவளை ஏற்றுக்கொண்டு சிறு வயதிலிருந்து அவளை படிக்க வைத்து ஆதரித்து எல்லாவற்றையும் செய்து கொடுத்தாராம். யோசித்து பாருங்கள். அநேக நேரத்திலே நாம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும், சூழ்நிலையில் கைவிட்டாலும், அல்லது வேலை இழப்பு ஏற்பட்டாலும், மற்ற காரியங்களால் சோர்ந்து போகிறோம்.
நம்மளை கைவிடாத நேசர் ஒருவர் உண்டு. கைவிடாத இயேசு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். அமிழ்ந்து போக நேரிட்டாலும் தூக்கி விடுவார். மரண இருளின் பள்ளத்தாக்குல போனாலும் கூட இருப்பார். அவர் கோலும் தடி நம்மை தேற்றும். கைவிடவே மாட்டார். அந்த நாள் அவருடைய கரத்துல கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை தந்திருக்க அதற்காக உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்ட ஒரு நிலையில மனதுல போராட்டத்தோடு வேதனையோடு வாழ்கிற பிள்ளைகள் இருக்கலாம். தனிமையாக நான் எத்தனை நாள் சாகிறதப்பா, வேதனையோடு எத்தனை நாட்கள் நான் போராடுவது, இதற்கெல்லாம் முடிவில்லையா, என் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா, அதற்கு பதில் இல்லையான்னு சொல்லி கவலையோடு அங்கலாய்ப்போடு இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு கண்ணோக்கி பார்ப்பீராக. குடும்பத்தின் சூழ்நிலைகளை, பிள்ளைகளை குறித்து பெற்றோரை நினைத்து கவலைப்படுகிற பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் என் தேவன் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தைரியம் கொடுத்து தொடர்ந்து நடத்துவீராக. நித்தமும் நடத்துகிற தேவன் நீர் அல்லவா, செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வாஞ்சைகள் அருளி செய்யப்படட்டும். எல்லா வண்ணாந்தரங்கள் மாறட்டும். நன்மைகள் தொடரட்டும். இந்த நாள் முழுவதும் மகிமையின் பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். கரமிருந்து நடத்தட்டும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் மேல் பாரத்தை நாம் வைத்து விடுவோம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார், நடத்துவார், கைவிடவே மாட்டார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம்